ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ஒன் டே ஒன் பேரா ஜம்பிளில் இப்போ இந்த கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது சென்டென்ஸ் படித்து இதை மார்க் பண்ணுறது தான் இதுவே இருக்குது, ஓகேங்களா? ஆனால் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது. பட் ஆனால் வந்து இதை அட்டன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இது எவ்வளோ டஃப்பாக இருக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ வந்து 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழவே ஆப்ஷன்ஸும் இருக்குது எந்த ஆன்சர் வரும் அப்படின்றது. தென் அதுக்கப்புறமா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம எப்போவுமே போல் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தான். அது எப்படிப்பட்ட பேராஜம்பிள், ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் எது, ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் அந்த மாதிரி சிம்பிளாக கொடுக்கும்போது நம்ம லாஸ்ட் வேர்ட்ஸ் வச்சு எதனா பார்ப்போம். பட் ஆனால் நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருந்தா அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கிளியர்? இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, டியூ டு ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ். டியூ டு அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ்னால, டியூ டு. ஸோ இதனால் இப்போ இதில் வந்து நம்ம எல்லாமே படித்து பார்த்தா தான் எது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படின்றதே நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இத்தனை நாள் பார்த்த பேராஜம்பிள்ஸ் எல்லாமே நம்ம எப்படி பண்ணியிருப்போம், அதை வந்து படிக்கும் போதே இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இது ஆக்சுவலி இது வராது அப்படி இப்படின்ட்டு டக்குன்னு எதுனா ஒரு வார்த்தையை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்போம், கரெக்டாக? பட் ஆனால் இதில் இந்த 4 சென்டென்ஸையும் பார்க்கும்போது ஃபுல்லாக படித்தா தான் என்னால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸே அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்றது தெரியுது. ஓகே, அதனால் நான் என்ன பண்ணுறேன், படிக்கிறேன். ஸோ டியூ டு ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் த பார்ட்டிக்கல் ஆஃப் டஸ்ட், கிரீஸ் அண்ட் டர்ட் கெட் டிட்டாச்ட் அண்ட் ட்ராப் அவுட். ஸோ இதை நான் ஃபுல்லாக படிக்கும்போது ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கா அப்படின்றது பார்க்கணும். இது ஜென்ரலாக சொல்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக தான் பேசணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆல்வேஸ் இன் ஜென்ரல். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ்னால இந்த பார்ட்டிக்கல் ஆஃப் டஸ்ட்டு, க்ரீஸு, டர்ட்டு இது எல்லாமே வந்து என்ன ஆகிடுதுன்னா ட்ராப் அவுட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இது ஒன்றும் இல்லை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இதில் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இந்த அல்ட்ராசோனிக் கிளீனர் அப்படின்றத இங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம இங்கே படிப்போம் இதை, ஓகேவா? அதோட ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டுனால அதில் இருக்க டஸ்ட்டு, க்ரீஸு, அதுக்கப்புறமா தூசி எல்லாமே வந்து என்ன ஆகிடுதுன்னா ட்ராப் அவுட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே வந்து அந்த ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது ஆப்வியஸாக ஜென்ரலாக பேசுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை. அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ செகண்ட் படிக்கிறேன். ஏன்னா நம்ம படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ்னால இந்த பார்ட்டிக்கல் ஆஃப் டஸ்ட்டு, க்ரீஸு, டட் எல்லாமே வந்து என்ன ட்ராப் அவுட் ஆகிடுது, போயிடுது அப்படின்னு சொல்லும் போது இது ஜென்ரலாக எதனா சொல்கிற மாதிரி இருக்கா? இல்லை. இப்போ நான் உடனே கியூ படிக்கிறேன். ஓகே, ஸோ கியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆப்ஜெக்ட்ஸ் டு பி கிளீன்டு. ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம வந்து இந்த 4 சென்டென்ஸுமே பார்க்கும்போதே நம்மளால் எலிமினேட் பண்ண முடியல. பட் ஃபுல்லாக படித்தா தான் நம்மளால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராதுன்றதையே எலிமினேட் பண்ண முடியுது. அதனால தான் ஃபுல்லாக படிங்க. எக்ஸாமில் டென்ஷன் ஆகிடாதீங்க. ஏன்னா நான் இந்த கொஷின் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகிட்டுனா, ஐயோ என்னடா இது எதுவுமே ஃபஸ்ட்டு சென்டென்ஸே வராத மாதிரி இருக்கே அப்படின்றதுனால ஃபுல்லாகவே படிக்காமையே அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சென்டென்ஸே கண்டுபிடிக்க முடியலன்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் ஆனால் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டென்ஸ் வைஸ் இப்படி படித்து பார்க்கும்போதே கிளியராக புரியுது இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது அப்படின்றது. அப்போ நம்ம அது எக்ஸாம் டைமில் என்ன ஆகிடுறோம்னா டென்ஷன் ஆகிடுறோம். ஐயோ ஒரு நிமிஷம் ஒரு கன்ஃபியூஸ் கொலாப்ஸ் ஸ்டேட் போயிடுறதுனால இந்த கொஷினே நம்ம அட்டென்ட் பண்ணாமல் அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிடுறோம். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸும் பண்ணாதீங்க. பட் ஆனால் இந்த கொஷினுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சுன்னா அப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே படிக்கலாம். Object to be cleaned, so 2b plus v3, okay, so are placed in a cleaning solution and ultrasonic waves are sent into the solution. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ளீன் பண்ணப்படுது எது மூலமானு பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனிங் சொல்யூஷன் மூலமாக தான், ஓகேவா? க்ளீனிங் சொல்யூஷன் மூலமாக அங்கே இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறாங்க, கரெக்ட்? அண்ட் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து அந்த சொல்யூஷனுக்குள்ளே சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அப்போது இது வந்து ஜென்ரலாக சொல்கிற மாதிரி இருக்கா? இல்லை. ஏன்னா எனக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஜெக்ட் க்ளீன் பண்ணுறாங்க, க்ளீனிங் சொல்யூஷனில் இதை ப்ளேஸ் பண்ணுறாங்க அண்ட் அல்ட்ராசோனிக் வேவ்ஸை வந்து இந்த சொல்யூஷனுக்குள்ளே இந்த க்ளீனிங் சொல்யூஷனுக்குள்ளே விடுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே கண்டி. ஜென்ரலாக எனக்கு சொல்கிற மாதிரி தெரில. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. கிளியர்? தென் நெக்ஸ்ட்டு சென்டென்ஸாக
Okay, ultrasound is generally used to clean parts located in the hard to reach places, for example spiral tube, odd shaped part, electronic component, etc. ஓகே, இப்போ இது ஃபுல்லாக படிக்கிறோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, அல்ட்ராசவுண்டு எதை ஜென்ரலாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, பார்ட்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. எங்கே லொக்கேட் ஆகிருக்க, ஐ மீன் இது வந்து ஹார்ட் டு ரீச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பைக்கோட இந்த ஏதோ ஒரு சம்திங் வச்சுக்கோங்களேன், அதை வந்து கைவிட்டு க்ளீன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஐ மீன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு பிளேசஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த அல்ட்ராசவுண்ட் அப்படின்றத இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் ஸ்பைரல் டியூபு, ஆட் ஷேப்டு பார்ட்ஸு, எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே இது வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது அப்படின்னு நினச்சிடுவோம். பட் ஆனால் எனக்கு PQ படிக்கும் போது என்ன தெரியுது, ஏதோ பார்ட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளீனிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறாங்க, இது ஹை ஃப்ரீக்வன்சினால க்ளீன் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் ஆரில் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையே எனக்கு ஆரில் தான் சொல்லியிருக்காங்க. என்ன யூஸ் பண்ணுறாங்க, இங்கெல்லாம் ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, க்யூவில் வந்து க்ளீனிங் சொல்யூஷன் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து அந்த சொல்யூஷனில் சென்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பார்ட்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு மெயினாக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஜென்ரலாக சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எதுனா இந்த ஆர் தான். ஓகே, அப்போது எனக்கு P வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வராதுன்னா எனக்கு B இது வராதா, தென் Qவும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வராது. அப்புறமா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த 3 ஆப்ஷன் நான் எலிமினேட் பண்ணிடுவேன். பேலன்ஸ் இருக்கிறது RESல ஸ்டார்ட் ஆகிறது. கரெக்டாக? ஸோ அப்போ ஆர் தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரும்ன்ட்டு நான் ஜென்ரலாக பேசுகிறதுனால நான் ஆரை வந்து எடுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு எஸ்ஸோ நான் ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கணும் டவுட்டாக இருக்கிறதுனால. எஸ்ஸில் என்ன சொல்கிறாங்க, த ஆப்ஜெக்ட் தஸ் கெட் தரோலி க்ளீன்டு, ஆப்ஜெக்ட் வந்து தரோவாக க்ளீன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஜென்ரலாக பேசுகிற மாதிரி இருக்கா, இது வந்து கன்க்ளூஷன் மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக? அப்போது எனக்கு இதுதான் ஏ தான் வந்து ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஸோ RQPS, ஸோ இதுதான் ஆன்சர் இதுக்கு. ஓகே, இது வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுவோம். ஏன்னா எனக்கானது நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து என்னடா இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸே கண்டுபிடிக்காத முடியும். ஏன்னா நான் வந்து ஃபுல்லாகவே வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த டியூ டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு வந்தோடனே எது வேணாலும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரும் அப்படின்ற மாதிரி என் மைண்டுக்கு போயிடுச்சு. பட் ஆனால் நம்ம எப்படி அந்த இடத்துல யோசிக்கணும் அப்படின்னா, டக்குன்னு அந்த சென்டென்ஸை நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணணும் பொறுமையானா ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. பட் ஆனால் அந்த டைமில் ரீட் பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராதுன்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா கண்டிப்பாக இதில் வந்து 1 மார்க் எடுத்துருக்கலாம். பட் ஆனால் அந்த இடத்துல அதை பண்ணாமல் விட்டுட்டோம். ஓகே, ஸோ இப்போ நான் எப்படி இந்த ஆர் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சேன்னு தெரியுதுல. ஏன்னா எனக்கு Pயில் ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ்னால இந்த பார்ட்டிகல்ஸில் இருக்க டஸ்ட் எல்லாமே ட்ராப் அவுட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது எனக்கு வந்து ஜென்ரலாக பேசுகிற மாதிரி இல்லை. தென் வந்து க்யூவில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டு பி க்ளீன்டு ஆர் பிளேஸ்ட் இன் ஏ க்ளீனிங் சொல்யூஷன் அண்ட் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் ஆர் சென்ட் இன் டு த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் ஜென்ரலாக பேசல. பட் ஆனால் ஆரில் அந்த க்ளீன் பண்ணுற பார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதே இந்த அல்ட்ராசவுண்ட் அப்படின்ட்டு இங்கே தான் ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் வந்து ஆரை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக எடுக்கிறேன். அப்போ எனக்கு PQ வராதுன்னு நான் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இங்கிலீஷில் வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு எலிமினேட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும் அந்த இடத்துல, இது இல்லைனா இது அப்படின்ற ஒரு ஆன்சர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபுல்லாக சென்டென்ஸ் படித்து பார்க்கணும். இதில் கீவேர்ட்லாம் எதுவுமே இல்லை. மீனிங் புரிஞ்சுதுன்னா நம்ம ஈஸியாக வந்து இதில் ஜென்ரலாக எது பேசுகிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம ஈஸியாக கன்க்ளூட் பண்ணிடலாம். தென் ஆப்ஜெக்ட் தஸ் கெட் தரோலி க்ளீன்டு, இந்த தரோலி க்ளீன்ட் அப்படின்ட்டு இருக்குது. இந்த 4 சென்டென்ஸ் படிக்கும் போதே எனக்கு இந்த எஸ் தான் நம்ம வந்து 4th படித்தோம். அதை படிக்கும்போது என்ன தெரியுதுன்னா, இது லாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது எனக்கு அப்போ கெஸ் ஆகுதுன்னா அப்போ நான் எஸ் எதுலனா முடியுதான்னு செக் பண்ணி கூட நம்ம வந்து ஆன்சருக்குள்ள மார்க் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ.